எருமாடா? அத கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். ஓ அடியே, எரும மாட்டை காணுமா? ஐயோ பாட்டி, உன்னதான் அவ எரும மாடுன்னு சொல்லிட்டு சொன்னா. சரி, அதை இப்போ விலாவரியா நீ எடுத்து சொல்லணுமா? போதும் போதும், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளோட மானம் மரியாதை எல்லாம் சிரிப்பா சிரிக்க போகுதுல்ல. ஏய் லக்கி, சீக்கிரமா எடுத்து தொலையடி. என்னமோ நோண்டிட்டே இருக்க. எடு எடு எடு. கனெக்ட் டு போன். பாட்டி எடுத்துட்டேன், பாட்டி எடுத்துட்டேன். அடியே, இத சும்மா போட்டு விடாதடி. பாக்குறவங்க நம்புற மாதிரி இந்த மானே தேனேன்னு 2 வரி லவ் டைலாக் சேர்த்து போடு. அதெல்லாம் வராது பாட்டி, இது ஒண்ணு மட்டும் தான் போடுவேன். ஐயோ, நான் சொல்றபடி கேள்டி, அப்பதான் நீ நம்புற மாதிரி இருக்கும். ஒழுங்கா போடு. சரி இரு பாட்டி. ஏய் இனியா, நீ ஏதாவது கவிதை சொல்லுடி. பாட்டி, எனக்கு எதுவும் ஐடியா வரலையே. அதான் அந்த யூடியூப்ல இஷ்டத்துக்கு கிடக்க. நேத்து ஒருத்தன் நான் பரோட்டா சாப்பிடுறத வீடியோல பாத்துட்டு, சித்திரையில நீ பரோட்டா சீவி சிங்காரிச்சு நான் வரட்டான்னு எழுதிருக்காண்டி. ஐயோ பாட்டி, நீங்க அதுக்கு என்ன பதில் போட்டீங்க? பேசாதே அசால்ட்டா, வந்துரும் கலாட்டான்னு அப்படியே அடிச்சு விட்டேன். அந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஸ்வீட்டா எழுதி விடுங்கடி. அதெல்லாம் ஒர்க் ஆகாது பாட்டி, சும்மா வேணா போடுறேன். இது ஒரு தத்தி, ஒண்ணுத்துக்கும் உதவாது. என் உள்ளம் சொல்லுது ஐ லவ் யூ, என் உதடும் சொல்லுது ஐ லவ் யூ. ஓகேவா? சூப்பர் பாட்டி, சூப்பர். கலக்கிட்ட பாட்டி. எப்படி நீயா? எப்படி பாட்டி நீங்க இவ்ளோ யூத்ஃபுல்லா திங்க் பண்றீங்க? பிச்சு விடுவேன் பிச்சு. அப்படி என்னடி எனக்கு வயசாயிடுச்சு. ஏய் நீ அவ மூஞ்சியை பார்க்காத, சீக்கிரம் போடு, அப்லோட் பண்ணு. இருங்க இருங்க. வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன் பாட்டி, சீக்கிரமா வைரல் ஆயிடும். சூப்பர் லக்கி, இனிமேதான் இருக்க ஆட்டமே. சீக்கிரம் வைரல் ஆகணும். வசு இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, அர்ஜுன் மனசுல இருந்து வெளியில போகணும். ஓகே பாட்டி, இனிமே இந்த செல்போன் நமக்கு தேவையில்ல. கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்தாங்க. எதுக்குடி வைக்கணும்? கடையில போட்டு காசு வாங்கி ஏதாவது வாங்கி தின்னலாமே. ஐயோ பாட்டி, கடையில இந்த செல்போனுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். அதோட இந்த செல்போனை காணோன்னு வசு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வைங்களேன், போலீஸ் மோப்ப நாயோட வீட்டுக்குள்ள வந்து அப்படியே உங்களை அலக்க கவி தூக்கிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா? ஏய் சரி சரி சரி, சும்மா நாய் பேயின் பயமுத்திட்டு இருக்காத. கூட நானே எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடறேன். என்ன ஐயோ, ஐடியா கொடுத்ததே நான் தான். என்னையே இப்படி வேலை வாங்குறாளே. திருடும் போது மாட்டினா கூட பரவாயில்ல, ஆனா திருப்பி வைக்கும் போது மாட்டினா கேவலமா இருக்குமே. ஐயோ காந்திமதி, ஸ்வீட் திருடி இருக்க, காரம் திருடி இருக்க, ஏன் பிரியாணி கூட திருடி இருக்க. ஆனா இது வரைக்கும் செல்போன்லாம் திருடினதே கிடையாது. யாரும் பார்க்காதப்ப வச்சுட்டு போயிடணும். நல்ல வேளை வீட்டுல யாரும் இல்ல, வச்சுட்டு ஓடியே போயிடணும். ஒருத்தரும் இல்ல. பாட்டி எதுக்கு இங்க இருக்கு? பாட்டி என்ன பாட்டி ஆச்சரியமா இருக்கு, இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது உன் செல்போனை காணும்னு சொன்னியா, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் கிடைச்சிருச்சான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இல்ல பாட்டி, கிடைக்கவே இல்ல. யாரடி எடுத்திருக்க போறா? ஏதோ ஒரு அறிவு கெட்ட ஜென்மம் எடுத்திருக்கலாம். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏய் 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 ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இத்தனோண்டு போன் காணாம போனதுக்கு போலீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ இந்த அண்டா குண்டா நகை நட்டு இதெல்லாம் காணாம போயிருந்தா போலீஸ் கிட்ட போலாம்.
அவங்களும் இங்க நாயை அழைச்சிட்டு வந்து பிஸ்கெட் போடுவாங்க. அதுவும் வாழை ஆட்டிக்கிட்டே திரும்ப போயிடும். செல்போனுக்கு போய் போலீஸா? அவசரப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணிடாதடி, பாவம் இல்லையா? பாவமா? என்ன பாட்டி சொல்றீங்க? அது இந்த வீட்ல பல பேர் இருக்கோம். யாராவது மறதியில கூட செல்போன் எடுத்துருக்கலாம். நீ பாட்டுக்கு போலீஸ்ல சொல்லிட்டேன்னு வச்சுக்கே, அவங்க நாளைக்கு நாயோட வந்து அந்த நாய் அவங்களை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கே, அப்போ அவங்க பாவம் தானே. பாட்டி, அது எப்படி மறதியில எடுப்பாங்க? திருடணும்னு நினைச்சுதான் எடுத்திருக்காங்க. ஆமா, இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஏய், என்னடி நீ இனிமே அந்த கோர்ட்ல கேள்வி கேக்குற மாதிரி என்ன நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் போனை யார் திருடணும்? அதை திருடி என்ன பண்ண போறாங்க? நீ தான் எங்கேயாவது கீழே கீழே போட்டிருப்ப. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கவுத்து போட்டு நல்லா தேடி பாரு. இல்ல பாட்டி, கை தவறி நான் எங்கேயும் போடல. நான் டிவி மேல சார்ஜ்ல போட்டுதான் வச்சிருந்தேன். கண்ணுக்குள்ள நிலவா, மண்ணுக்குள்ள வைரமா? என்ன பாட்டி திடீர்னு சினிமா பேரெல்லாம் சொல்றீங்க? இல்லடி, இப்போ கண்ணுக்குள்ள நிலவு இருக்குமா? இருக்காது. ஆனா மண்ணுக்குள்ள வைரம் இருக்கும். சரி, அதுக்கு என்ன இப்போ? எதையுமே நல்லா ஆராய்ஞ்சு பாக்கணும்டி. அரச மரத்துல பேய் இருக்கும்னு ஆலமரம் சொல்லிச்சான். பேய் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பாக்கணும். இப்போ நீ என்ன சொல்றன்னா, இங்க இருக்கிற இந்த சார்ஜர்ல தான் போனை சார்ஜ் போட்டேன்னு சொல்ற, அப்படித்தானே? ஆமா பாட்டி. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது வேற எங்க போயிருக்கும், இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் கொஞ்சம் அலசி பாக்குறேன்னு சொல்றேன். கொஞ்சம் இரு. எங்க விழுந்திருக்கும்? ஏய், இங்க பாரு. நான் சொன்னேன்ல நான் தான் சொன்னேன்ல மண்ணுக்குள்ள வைரோன்னு. இது உன் போனா? பாரு பாரு. பாட்டி, ஏன் போன் தான்? பாத்தியா, இப்ப உன் போனு உன் கைக்கே வந்துருச்சு. சரி பாட்டி, நான் டிவி மேல சார்ஜ் போட்டிருந்த போனு எப்படி பாட்டி டஸ்ட்பின் குள்ள போச்சு? ஏய், கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவியா? அஞ்சரை பொட்டிக்குள்ள அஞ்சலையா இருப்பா? ஏதோ உன் நேரம் குப்பை தொட்டிக்குள்ள கோபுரங்கிற மாதிரி இந்த போன் கிடந்தது, எடுத்து கொடுத்துட்டேன். லாஜிக் எல்லாம் பாக்காத, கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இதுக்கெல்லாம் நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்கவே கூடாது, புரியுதா? சரி பாட்டி, சரி பாட்டி. எப்படியோ எனக்கு ஏன் போன் கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நான் தாண்டி உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு பாட்டி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அது உனக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பாரு, அத சொன்னேன். இல்லன்னா இந்த டஸ்ட்பின் குள்ள நீ பாத்திருக்க மாட்டல்ல. பாத்திருக்க மாட்டேன், கண்டிப்பா பாத்திருக்க. அதுக்குதான் சொன்னேன். இவ போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா நிச்சயம் நான் மாட்டிருப்பேன். அப்புறம் ஜெயில கழிதான். தப்பிச்சேன்டா சாமி. சரி வசு, உனக்கு போன் கிடைச்சிருச்சுல, அப்ப நான் வரட்டுமா? போனு கிடைச்ச சந்தோஷத்துல போனை நோண்டிக்கிட்டே இரு. வந்துட்டேன். டேய், இவர் தாண்டா அர்ஜுன். டேய், இவர் இல்லடா. டேய், இவர் தாண்டா. அப்படியா? வீடியோல பார்த்தது இவர் தாண்டா. என்னடா சொல்ற? கன்ஃபார்ம் இவர் தாண்டா. சார், அந்த அர்ஜுன் இவருதான். அந்த வீடியோ ஒன்னு வைரல் ஆச்சே, அதுல இருக்கிறது இவருதான் அர்ஜுன். பாருங்க. ஏய், அர்ஜுன் டி. ஹாய் அர்ஜுன், இவர் தானே அது? ஹாய். ஏய் ஆமாண்டி, நம்ம பார்த்தது இவர்தான்டி. அந்த வீடியோல செம்மையா இருந்தாருடி. சூப்பரா இருந்தாரு. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்க. கீப் இட் அப் சார். என்னது இது? நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன செஞ்சோம்? நிஜமாவே சிரிக்கிறாங்களா இல்லை நாமளா நினைச்சுக்கிறோமா? அண்ணா, என்னடா இன்னைக்கு ஜிம்முக்கு ஏன் நான் வரல? இல்லடா, இன்னைக்கு ஜாக்கிங் போகணும் போல இருந்துச்சு, அதனால தான் போயிட்டு வரேன்.
இல்லண்ணே, ஜிம் மாஸ்டர் உன்னை பத்தி கேட்டுட்டே இருந்தாரு. எங்க உங்க அண்ணன் எப்போ வருவாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு. எதுக்குடா? தெரியலண்ணே, அவரோட செல்போனை பார்த்துட்டு உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அர்ஜுன் வரலையா, அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. டேய் இவர் தான்டா அர்ஜுன். அர்ஜுன் டி, எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்க? கீப் இட் அப் சார். ரன்னிங் போகும்போதும் இந்த மாதிரி தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு வேற விஷ் பண்ணா இந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் நம்மளை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? அண்ணா, ஏன்னா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ சீக்கிரமா ஆஃபீஸ் கிளம்பி வா, இன்னைக்கு ஒர்க் நிறைய இருக்கு. ஓகே? சரிண்ணா. என்னவா இருக்கும்? சம்திங் ரியலி ராங். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மாமா, இப்பதான் ஜிம்ல இருந்து வரீங்களா மாமா? இது கேட்கதான் நிப்பாட்டினியா இப்ப? அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட சின்ன ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட போறியா? எனக்கு சுத்தமா நேரம் இல்ல, நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும். மாமா மாமா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்களுக்கு ஷாக் பிடிக்குமா இல்ல சர்ப்ரைஸ் பிடிக்குமா? இந்த பாரு நட்சத்திரா, என்னைய தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. நான் குளிச்சு சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போகணும். அண்ணன் வேற சீக்கிரம் வர சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, சாய்ஸ் நானே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷாக், நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகேவா? நீங்க என்கிட்ட இருந்து உங்க ஷர்ட்டை கம்பல் பண்ணி புடுங்கிட்டு போனீங்கல்ல, அந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ராசியான ஷர்ட்னு தானே என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்க. அது என்ன பண்ணீங்க மாமா? அத போட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு போனீங்களா? எனக்கு தெரியும் மாமா, நீங்க அந்த சட்டையை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போகல. மீனாட்சி அந்த சட்டையை உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டா. அது அந்த சட்டையை நீ போட்டிருந்தல்ல, அதை துவைச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு மீனாட்சி அதை வாங்கிட்டு போயிருந்தா நட்சத்திரா. என்னது? துவைச்சு எடுத்துட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தாளா? மீனாட்சி அதை துவைக்கலாமாமா, எரிச்சுட்டா. ஓகே, இப்ப ஷாக் ஓவர். சர்ப்ரைஸ் மேட்டருக்கு வரேன். இது என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாமா. வாங்கிக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. உங்க ஃபேவரட் ஷர்ட் எரிஞ்சு போச்சுல, என்னால தானே எரிஞ்சிச்சு, அதனால தான் அதே பிராண்ட்ல அதே மாதிரி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க மாமா. தேங்க்ஸ் நட்சத்திரா. மாமா ஒரு நிமிஷம். மாமா, மீனாட்சியால சட்டையை தான் எரிக்க முடியும். என் மனசுல பதிஞ்சு போயிருக்க உங்க நினைப்ப எரிக்கவே முடியாது. See you, moms. என்ன ஆனந்த் அப்படி பாக்குறீங்க? நீங்க எப்போ வருவீங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறேன். என்னது நீயுமா? என்ன நீயும்னா? புரியலையே. ஏன் நான் எதுவும் சர்ப்ரைஸ் gift கொடுக்க கூடாதா? இல்ல, சர்ப்ரைஸ்னாலே கொஞ்சம் ஜெர்க் ஆகுதுல்ல, அதான் சொன்னேன். என்ன புது ஷர்ட் பிரசன்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நேத்து நட்சத்திரா போட்டுட்டு இருந்த அந்த ஷர்ட்டை நான் எரிச்சிட்டேன். அதான் அதுக்கு பதிலா இந்த ஷர்ட் வாங்கினேன். இந்தாங்க. முதல்ல அந்த ஷர்ட்டை துவைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா துவைச்சா அழுக்கு போகும், நட்சத்திராவோட நினைப்பு போகாதுல்ல.
அதனால தான் ஷர்ட்டை எரிச்சிட்டேன். மீனாட்சி, நீ ரொம்ப பொசசிவா இருக்க. உன் எதிர்பார்ப்ப நீ சொல்ற. ஆனா இப்படி சட்டையை எரிச்சது நட்சத்திராவை காயப்படுத்துற விஷயம். அதை நீ செஞ்சிருக்க கூடாது மீனாட்சி. இல்ல ஆனந்த், நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. இன்னைக்கு நான் இதை விட்டு கொடுத்தா நாளைக்கு நான் உங்களையும் விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே எது நியாயம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியல. தாலி விவகாரத்துல அவ்வளோ நடந்த பிறகும் நட்சத்திராவ அத்தை ஏன் இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க? அதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கோவமா வருது ஆனந்த். ஆனந்த், இது என்ன ஆனந்த்? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நீங்க எனக்கு ஷாக் கொடுக்கறீங்க. இது என்ன ஷர்ட்? யார் கொடுத்தது? இத நான் நேத்து எரிச்ச ஷர்ட் மாதிரியே இருக்கு.